ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்டோ டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம இன்றைக்கி டின்னருக்கு டிஃபனுக்கெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் வச்சு, அதாவது சொரக்காய் வச்சு அடை தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. சட்னியோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு முழு சொரக்காய் எடுத்துருக்கேங்க. இதை இப்போ நம்ம 2 சைடு நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட தோலை நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது தோலோடு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கெட்டியாகவே இருக்கும். அதனால் தோலையெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு இதை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த பல்ப்பை எல்லாம் எடுத்துக்கலாங்க. பார்த்தாலே எங்களுக்கு நாங்கள்லாம் இதை சோறுன்னு சொல்லுவோம். இந்த சொரக்காய்க்குள்ளே சோறு இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதை எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இதை அப்படியே இந்த மாதிரி காய் துருவுறதில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி துருவி நல்லா எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு துருவவே தெரியுங்க, தண்ணி நல்லா விடும் சொரக்காயிலேருந்து. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூடயே நம்ம ஒரு 3 கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோங்க. இதையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயம், துருவணி இஞ்சி, கொத்தமல்லி தழை, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது மட்டும்தாங்க நம்மளுக்கு காரத்துக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தண்ணி விடும் சொரக்காய், அதனால தாங்க சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை பதத்துக்கு உங்களுக்கு ரெடியாகி இருக்கணும். இந்த மாதிரி கெட்டித்தன்மையில் இருக்கணுங்க. அப்படின்னா தான் நமக்கு சுற்றி எடுக்கையில் நம்மளுக்கு சூப்பராகவே வரும். இந்த மாதிரி தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா சின்ன ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் அளவான ரவுண்டாக ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு மேலே அப்படி நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டு மூடி போட்டு இதே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதும். சிம்மில் வச்சு சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். ஆனால் உங்களுக்கு வேகாது உள்ளுக்குள்ளே. அதனால் இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நம்மளுக்கு சொரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, இது ஒரு டிஃபனுக்கு சரி டின்னருக்கு சரி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாம். சொரக்காய் அடையும் தேங்காய் சட்னியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னு குழந்தைங்களும் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன வெஜ்ஜஸ் சேர்த்துருக்கோன்னே தெரியாது. அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.